காளிதாசர் இயற்றிய ரகுவம்ச மகாகாவியம் சர்க்கம் 18. பகைவர்களை வெற்றி கொண்ட அதித்தி என்னும் அவ்வரசன் நிஷத நாட்டு அரசனுடைய மகளை மணந்து கொண்டான். அவர்களுக்கு நிஷத மலை போன்று பலம் மிகுந்த புதல்வன் ஒருவன் பிறந்தான். அவனது பலத்தை கருதி அம்மகனை நிஷதன் என்றே அழைத்தனர். நல்ல மழையை பெற்று விளைவதற்கு சித்தமாக உள்ள பயிரை கண்டு மக்கள் மனம் மகிழ்வது போல் உலகத்தின் நன்மைக்காக பலத்துடன் விளங்கும் தன் மகனை கண்டு அதித்தி மனமகிழ்ச்சி கொண்டான். அதித்தி சப்தம் ஸ்பரிசம் முதலிய சுகத்தை எல்லாம் அனுபவித்துவிட்டு தன் மகன் நிஷதனிடம் அரசுரிமையை ஒப்படைத்தான். அஸ்வமேதம் முதலிய பல சிறந்த குற்றமற்ற யாகங்களை செய்து அதன் பயனாக ஸ்வர்க்கத்தை அடைந்தான். வடிவின் அழகிலும் மன உறுதியிலும் உடல் வலியிலும் சிறந்த குச்சனின் பேரன் நிஷதன் உலகம் முழுவதையும் தனது ஒரு குடையின் கீழ் ஆண்டான். நிஷதன் இறந்ததும் அவன் மகன் நலன் ராஜ்யத்தை ஆண்டான். யானை நெடுங்கோரையுள்ள இடத்தை அனாயாசமாக அழிப்பது போல் அவன் பகைவர்களது சேனைகளை சிறிதும் சிரமமின்றி எளிதிலே அழித்தான். மிக்க புகழை உடைய அவ்வரசனுக்கு ஆகாசம் போல் சியாமல வர்ணமுள்ள ஒரு மகன் பிறந்தான். நபன் என்பது அவன் பெயர். மழை பயிர் முதலியவைகளால் ஆவணி மாதம் மக்களை மகிழ்விப்பது போல் நபன் தனது நற்குணங்களால் குடிகளை மகிழ்வித்தான். தர்மத்தில் மிக்க பற்றுடைய அந்நலன் தான் முதுமையடைந்ததும் அரசு புரிவதில் சமர்த்தனான நபனிடம் அரசுரிமையை ஒப்படைத்துவிட்டு மான்கள் சஞ்சரிக்கும் காட்டை அடைந்து திரும்பவும் பிறவி எடுக்காமைக்காக தவம் புரியலுற்றான். அந்நபனுக்கு புண்டரீகன் என்ற ஒரு புதல்வன் பிறந்தான். புண்டரீகம் என்ற திக்கஜம் போல் அம்மகன் மற்ற அரசர்களால் ஜெயிக்க இயலாதவனாக இருந்தான். தந்தையாகிய நபன் இறந்ததும் புண்டரீகன் ராஜ்யத்தை அடைந்தான். புண்டரீகன் என்ற அவ்வரசன் மக்களின் க்ஷேமத்தில் கருத்துள்ள க்ஷேம தன்வா என்ற பெயருடைய தன் மகனிடத்தில் ராஜ்யத்தை ஒப்படைத்துவிட்டு மிக்க பொறுமையை கைக்கொண்டு காட்டில் தவம் புரிந்தான். க்ஷேம தன்வா என்ற அவ்வரசனுக்கு போரில் சிறந்த தேவனை போன்ற தேவாநீகன் என்ற மகன் பிறந்தான். அவன் புகழ் ஸ்வர்க்கத்திலும் பரவியது. தந்தைக்கு மகன் ஆற்ற வேண்டிய கடனறிந்து அவற்றை செய்த தேவாநீகனால் க்ஷேமதன்வா சிறந்த புத்திரனை பெற்ற தந்தையாக ஆனான். மகனிடம் அன்புள்ள க்ஷேமதன்வாவினால் தேவாநீகன் சிறந்த தந்தையை பெற்றவனாக ஆனான். நற்குணங்களுக்கெல்லாம் நிதியாகிய க்ஷேமதன்வா யாகங்கள் பல புரிந்தான். அவன் தன் மகன் தேவாநீகனிடத்தில் ராஜ்யத்தை கொடுத்துவிட்டு யாகங்கள் செய்ததன் பயனாகிய புண்ணிய லோகத்தை அடைந்தான். அத்தேவாநீகனுக்கு கெட்டிக்காரனான ஒரு புதல்வன் வசீகரிக்கின்ற இன்சொல் கூறும் காரணத்தால் தன்னை சேர்ந்தவர்களுக்கு இருந்தது போன்றே பகைவர்களுக்கும் அன்பனாக இருந்தான். ஏனெனில் உபயோகிக்கப்பட்ட இனிய கீதம் ஒருமுறை அச்சமுற்றிருப்பினும் மான்களை பிடிப்பதற்கு சக்தி உடையது ஆகின்றது. தேவாநீகனுக்கு பிறந்தவன் அஹீனகு என்பவன். அஹீனகு என்ற அவ்வரசன் குறையாத தோல் வலியுடையவன். கீழோருடன் நட்பு கொள்ளாததால் வாலிப பருவத்தினாயினும் குடி சூது முதலியவற்றை கருதாதிருந்தான். இத்தகைய அஹீனகு உலக அனைத்தையும் தன் குடையின் கீழ் ஆண்டான். தக்கவர் இவர் தகாதவர் இவர் என மனிதர்களின் தராதரத்தை நன்கு அறிந்த அஹீனகு உலகத்தில் அவதரித்த திருமால் போல் சாமதான பேத தண்டம் என்ற 4 உபாயங்களை உபயோகித்து 4 திசைகளையும் தந்தைக்கு பின் ஆண்டு வந்தான். பகைவர்களை வெற்றி கொண்ட அந்த அஹீனகு மறு உலக யாத்திரையை அடைந்ததும் நிமிர்த்த தலையை உடையவனாக இருந்ததால் பாரியாத்திர மலையை வென்றவனான பாரியாத்திரன் என்ற அவனது மகனை லக்ஷ்மி சேவித்தாள். உண்மையில் அஹீனகுவின் மகன் குரு என்பவன். குருவின் மகன் பாரியாத்திரன் என்று விஷ்ணு புராணம் கூறுகின்றது. அப்பாரியாத்திரனுக்கு விரிந்த மார்பையும் பரந்த நோக்கத்தையும் உடைய சிலன் என்ற மகன் பிறந்தான். பகைவர்களை தோல்வியுறச் செய்த வெற்றியடைந்த போதிலும் அச்சிலன் என்பவன் அவ்வெற்றியை மற்றவர் புகழ்ந்துரைத்த போது அப்புகழ்மொழிகளை கேட்க நாணினான். மக்களை காப்பதே அரசர் தொழில். சிறையிடப்பட்டவர்கள் சுதந்திரமின்றி இருப்பது போல் இராஜாங்க காரியங்களுக்கு வசப்பட்டு இருப்பர் அரசர்கள். ஆதலால் நாட்டை காப்பதில் கருத்துள்ள அரசர்க்கு தம் விருப்பப்படி இன்பங்களை அனுபவிக்க பொழுது இராது.
அதனால் பாரியாத்ரன் தன் மகன் சிலனை இளவரசனாகச் செய்து நாட்டை பாதுகாக்க அமைத்த பின்பே இன்பங்களை நுகர்ந்தான். பாரியாத்ரன் தன் மகனை இளவரசனாக்கிய பின் ராஜ்யத்தின் கவலையின்றி போகங்களை அனுபவித்து வந்தான். அப்படி அனுபவித்தும் அவன் இன்பங்களில் திருப்தி அடையவில்லை. இருப்பினும் யுவதிகளையே அனுபவித்து வருகிறான் என்று பொறாமை கொண்டது போல் கிழத்தனம் என்ற ஸ்திரீ அவனை அடைந்தது. கிழத்தனத்தால் பெண்களைப் போல் அவனுக்கு இன்பம் தர இயலாதாயினும் வீணான பொறாமையை கொண்டு அவனை அடைந்தது. அச்சிலனுக்கு ஆழ்ந்த நாபியை உடையவனும் விஷ்ணு போன்றவனுமான உன்னாபன் என்ற மகன் பிறந்தான். அவன் 12 வகை அரசர்களுக்கும் தலைவனாக திகழ்ந்தான். உன்னாபனுக்கு பிறகு இந்திரனை போன்ற பலசாலியும் போரில் சிறந்தவனுமான வஜ்ரநாபன் என்ற அவனது புதல்வன் உலகிற்கு அரசனானான். வஜ்ரநாபன் இறந்ததும் அவன் மகன் சங்கனன் என்பவன் இவ்வுலகிற்கு அரசனானான். அச்சங்கனன் இறந்ததும் சூரியனை போன்ற ஒளி உடையவனும் அஸ்வினி தேவர்களைப் போன்ற அழகுடையவனுமான அவனது மகன் அரசனானான். கடற்கரையில் சேனையின் பகுதிகளான குதிரைகளையும் கால் ஆட்களையும் வசிக்கும்படி செய்ததால் வியுஷிதாஸ்வன் என்னும் பொருளோடு கூடிய பெயர் உடையவனாக இருந்தான். அந்த வியுஷிதாஸ்வன் காசியிலுள்ள விஸ்வேஸ்வரரை பூஜித்து உலகிற்கெல்லாம் தோழனான விஸ்வசகன் என்ற ஒரு மேன்மையான புதல்வனை அடைந்தான். நீதி சாஸ்திரம் அறிந்த அவ்விஸ்வசகனுக்கு விஷ்ணுவின் அம்சமான ஹிரண்யநாபன் என்ற புதல்வன் பிறந்தான். காற்றுடன் கூடிய நெருப்பு மரங்களை அழிப்பது போல் மகனுடன் கூடிய விஸ்வசகன் பகைவர்களை அழித்தான். எனவே காற்றுடன் கூடிய நெருப்பை எவ்வாறு மரங்கள் தாங்க முடியாதோ அவ்வாறு பகைவர்கள் அவ்விருவரின் பலத்தை தாங்க முடியாது இருந்தனர். புத்திரனை பெற்றதால் பித்ருக்களின் கடனை தீர்த்த விஸ்வசகன் தன் புதல்வன் ஹிரண்யநாபனை அரசனாக்கிவிட்டு மோட்சத்தை அடைய விரும்பி மரவுரி தரித்து தவம் புரியலானான். கோசல நாட்டரசனும் சூரிய குலத்திற்கு சிறப்பை தந்தவனும் சோம யாகம் செய்தவனுமான அந்த ஹிரண்யநாபனுக்கு சந்திரன் போன்ற அழகிய கௌசல்யன் என்ற ஒரு புதல்வன் பிறந்தான். தேவர்களெல்லாம் புகழும் அக்கௌசல்யன் பிரம்ம ஞானமுடைய பிரம்மிஷ்டன் என்ற தன் புதல்வனை அரசனாக்கிவிட்டு மோட்சத்தை அடைந்தான். அந்த பிரம்மிஷ்டன் உலகத்தை நன்றாக ஆண்டு வந்ததால் மக்கள் மனமகிழ்ச்சியுடன் இருந்தனர். வம்சத்திற்கு மாலை போன்றவனும் சிறந்த புதல்வனை உடையவனுமான அந்த அரசன் பிரம்மிஷ்டன் சிலா சாசனங்களை அடையாளமாக கொண்ட பூமியை துன்பங்கள் அற்று இருக்கும்படி நன்றாக ஆளும் பொழுது ஆனந்த கண்ணீர் நிரம்பிய கண்களை உடைய பிரஜைகள் வெகுகாலம் மகிழ்ந்திருந்தனர். திருமாலுக்கு சமமான உருவத்தை உடைய பிரம்மிஷ்டனுக்கு புத்திரன் என்ற புதல்வன் பிறந்தான். அவன் தன் பணிவிடைகளால் தன் தந்தை பிரம்மிஷ்டனை புத்திரரை பெற்ற வருள் முதல்வனாக விளங்கும்படி செய்தான். இன்பப் பொருட்கள் இருந்து நீங்கிய ஆசை உடையவனும் இந்திரனின் நண்பனாக ஆகப் போகிறவனுமான அந்த பிரம்மிஷ்டன் வம்சத்தை விருத்தி செய்யும் அந்த புத்திரனால் வம்சத்தின் நிலைப்பை செய்தபின் 3 புண்ணிய தீர்த்தங்களில் ஸ்நானம் செய்து தேவ நிலையை அடைந்தான். கங்கை, யமுனை, சரஸ்வதி என்ற 3 நதிகள் சங்கம் செய்யும் ஸ்தலத்தை புண்ணிய தீர்த்தம் புஷ்கரம் என்று கூறுவர். திரிபுஷ்கரம் என்பது பிரயாகையின் மறுபெயர். புத்திரன் என்பவனுடைய மனைவி புஷ்ய நட்சத்திரமும் பௌர்ணமியும் கூடிய சுப தினத்தில் புஷ்யன் என்ற பெயருள்ள ஒரு மகனை பெற்றாள். அவன் பிறந்ததும் புஷ்ய நட்சத்திரத்தில் மக்கள் எல்லா செல்வங்களையும் பெறுவது போல் குடிகள் அவர்கள் விரும்பிய நலன்களை பெற்றனர். புத்திரன் என்னும் அரசன் தன் மகனை அரசனாக்கிவிட்டு சிறந்த யோகியான ஜைமினி முனிவருக்கு சிஷ்யனாக ஆகி அவரிடமிருந்து யோக நெறியை அறிந்து வீடு பேரை அடைந்தான். பிறகு புஷ்யனது மகன் துருவசந்தி ராஜ்யத்தை அடைந்தான். அவன் குணத்தினால் சிறந்து சத்திய சந்தனாக இருந்ததால் பகைவர்கள் அவனுடன் செய்து கொண்ட சந்தி பிற்காலத்தில் மாறாததாக இருந்தது. அதனால் அவ்வரசர்கள் கவலையின்றி அரசு நடத்தினர். அழகும் பலமும் உடைய அந்த துருவசந்திக்கு பிரதமா சந்திரன் போல் அழகிய ஒரு மகன் பிறந்தான். அம்மகன் சிறு குழந்தையாய் இருக்கையிலேயே துருவசந்தி வேட்டைக்கு சென்று அங்கு சிங்கத்தால் கொல்லப்பட்டு மரணமடைந்தான். துருவசந்தி இறந்ததும் ராஜ்யம் அரசனின்றி இருப்பதைக் கண்ட அவன் மந்திரிகள் துருவசந்தியின் ஒரே மகனை குழந்தை பருவத்திலிருந்த போதிலும் அரசனாக்கினர். பூர்ணமான வளர்ச்சியை அடையாத சந்திரனையுடைய ஆகாயம் போலவும் வயது நிரம்பாத சிங்க குட்டியை உடைய காடு போலவும் மலராத ஒரே தாமரை மொட்டையுடைய குளம் போலவும் குழந்தை பருவத்திலுள்ள அரசனையுடைய ரகுவம்சம் இருந்தது.
மேகம் ஒரு யானைக்குட்டி அளவினதாய் சிறியதாக இருந்த போதிலும் கீழ்காற்றினால் 4 திசைகளிலும் பரவி பெரிய தோற்றத்தை அடைகிறது. அதுபோல இக்குழந்தையான அரசன் சிறியவனாக இருந்த போதிலும் அரசுரிமையை பெற்றவுடன் தந்தை போன்றே ஆவான் என மக்கள் கருதினர். தந்தையின் தோற்றப்பொலிவு அவனை வந்தடைந்தது. அரசர்க்குரிய உடையுடன் யானை மீது அமர்ந்து ராஜ வீதியில் செல்லும் அப்பாலகனை நகர மக்கள் அப்பையனின் தந்தையை காண்பது போலவே மதிப்புடன் பார்த்தனர். அவ்வரசன் சிறுவனாகவிருந்ததால் தந்தையின் சிங்காசனத்தை தான் அமருவதால் நிரப்ப முடியவில்லை. ஆனால் பொன் போன்ற தன் ஒளி மிகுதியால் அச்சிங்காதனம் முழுவதும் வியாபித்து இருந்தான். சிறுவன் ஆகையால் இவ்வரசனின் பாதங்கள் சிம்மாசனத்தின் கீழே அமைக்கப்பட்டுள்ள பாத பீடத்தை கூட தொடவில்லை. ஆயினும் மற்ற அரசர்கள் தங்கள் முடிகளை தாழ்த்தி இவ்வரசனை வணங்கினர். அளவில் சிறியதாயினும் இந்திர நீலக்கல் ஒளி குன்றாத காரணத்தால் மகா நீலம் என்றே கூறப்படும். அதுபோல சிறுவனாக இருந்த போதிலும் ஒளி மிகுதியால் அவ்வரசன் மகாராஜன் என்றே அழைக்கப்பட்டான். அச்சொல் பொருள் உடையதாய் அவனிடம் பொருந்தியிருந்தது. சிறு வயதினனாய் இருப்பினும் அவனுடைய கட்டளை கடலுக்கு அப்பாலும் சென்றது, மீறப்படாமலும் இருந்தது. பொன்னால் ஆன முடியை அவன் சிரசில் அணிவித்து நெற்றியிலே திலகமிட்டனர். அவனது நெற்றியில் அமைந்த திலகம் பகைவரது மனைவியரின் நெற்றியை திலகம் இல்லாததாகச் செய்தது. இளம் குமாரனான சுதர்சனன் மிக மிருதுவான வாகை பூவை காட்டிலும் மென்மையுடையவன்தான். ஆபரணங்களை அணிவதிலும் கூட அவன் உடல் வருந்த கூடியதுதான். ஆயினும் அத்தகைய சிசுவான சுதர்சனன் தனக்கு இயற்கையாய் உள்ள திறமையினால் ராஜ்ய பாரத்தை தாங்கினான். சிறுவனாகிய சுதர்சனன் பலகையில் எழுதப்பட்ட எழுத்துக்களை கற்பதற்கு முன்பே படித்த பெரியோர்களின் சேர்க்கையால் ராஜ நீதியின் அறிவை நன்கு பெற்றுவிட்டான். அதனால் கிடைக்கப்பெறும் பயன்களையும் அனுபவித்தான். மிகச் சிறியவனான சுதர்சனனது மார்பு விசாலமானதாக இல்லாமையால் ராஜ்யலட்சுமி ஆலிங்கனத்திற்கு அது பற்றாதென கண்டு தன்னை விட தன் கணவன் சிறியவனாய் இருக்கின்றான் என்பதால் வெட்கமுற்று அவனை நேரிட அணைத்து கொள்ளாமல் குடை நிழல் மூலமாக தழுவிக்கொண்டாள். சிறு குழந்தையான சுதர்சனனது புஜம் நுகத்தடியுடன் ஒப்பிடும்படியான நிலைக்கு வளரவில்லை. வில்லை பிடிக்கும் பருவம் எய்தாதலால் கயிறு உராய்வதால் தோன்றும் தழும்பும் அவனது கையில் ஏற்படவில்லை. வாளின் பிடியையும் அவன் தொட்டவன் அல்லன். அத்தகைய சிறு பருவத்தினாயினும் பூமி அவனால் பாதுகாப்பு உடையதாகவே இருந்தது. காலக்கிரமத்தில் அவனது உடல் உறுப்புகளே அன்றி அவனது குணங்களும் வளர்ந்தன. அக்குணங்கள் அவனது வம்சத்திற்கு இன்றியமையாதன. மக்களின் மனதை கவர்ந்தன. பிறக்கும் பொழுதே அவனிடம் சூக்ஷ்ம ரூபத்தில் இருந்தன. சுதர்சனன் எளிதிலே கல்வியை கற்றது பூர்வ ஜென்மத்திலே நன்கு கற்கப்பட்ட வித்யைகளை நினைப்பது போல் இருந்ததே அன்றி புதிதாக கற்பதாக தோன்றவில்லை. இதனால் கற்பிக்கும் ஆசிரியர்களுக்கு சிறிதும் சிரமமில்லாமல் இருந்தது. எளிதிலே கல்வியை கற்றதால் அவன் ஜனங்களது மனத்தையும் கவர்ந்தான். பிறகு சுதர்சனன் ஆயுதங்களிலே பயிற்சியை பெற்றான். பயிலும் காலத்திலும் அவன் அழகுடன் விளங்கினான். பிறகு அவன் ஸ்திரீகளுக்கு கண்களால் அனுபவிக்கத்தக்க மதுவாக இருப்பதும் காதல் உணர்ச்சியின் தோற்றத்தை துளிராக உடையதும் மன்மதனாகிய மரத்தின் புஷ்பமானதும் சரீரமெங்கும் பரவியுள்ளதும் இயற்கையிலே உண்டானதும் அணிகளின் குவியல் போன்றதும் முதலாவதான ஸ்ருங்கார லீலைகளுக்கு காரணமுமான யவ்வன பருவத்தை அடைந்தான். மிகச் சிறந்த அழகுள்ள அரச குமாரிகள் சுதர்சனனை மணர்ந்தனர். நற்சந்ததியை விரும்பிய மந்திரிகளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அப்பெண்கள். பல நாடுகளிலும் சென்று அரசனுக்காக பெண் பார்த்து தூதிகள் மூலம் கொணர்ந்த சித்திரத்தில் இருந்ததை விட மிக அழகுள்ளவர்களாக இருந்தனர் அவர்கள். 18வது சர்க்கம் முற்றிற்று.